வலகத் ஆத்தைனாக சபஅம் மினல் மசானி, உங்களுக்கு நாம் சூரா அல் ஃபாத்திஹாவை வழங்கியிருக்கிறோம். திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய சூரா அல் ஃபாத்திஹாவை வழங்கியிருக்கிறோம். குர்ஆனை அலீம் மகத்துவமிக்க குர்ஆனையும் வழங்கியிருக்கிறோம். எனவே நீங்கள் உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய சொத்து சுகங்கள், உலகத்தில் உள்ள வகை வகையான சுகங்களையும் பணங்களையும் காசு பணத்தையும் உலகத்தினுடைய பொருட்களை பற்றியும் நீங்கள் திரும்பியும் பார்க்காதீர்கள். லா தமுத்தன்ன ஐனை, உங்களுடைய கண்களை அதன் பக்கம் நீட்டாதீர்கள் என்றெல்லாம் சொல்லுவான். எங்களுக்கு குர்ஆனுடைய இல்மு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் உலகத்திலேயே ஆக உயர்ந்த இல்மு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். எங்களுடைய மனதில் முதலாவது அதை பதிய வைத்துக் கொள்ளணும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்து தான் ஈமானுக்கு அடுத்தபடியாக ஆகப்பெரிய நியாமத்தை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கிறான். இரண்டாவதாக, இந்த இல்மின் மூலமாக நாங்கள் அல்லாஹுடைய ரிபாவை இலக்காக வைக்க வேண்டும். அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும். எங்களுக்கு நாங்கள் இந்த இல்மை படித்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக என்ன செய்ய வேண்டுமோ நாங்கள் அதை செய்வோம். முதலாவது, இல்மை நாங்கள் படிக்க வேண்டும். குர்ஆனுக்கு 5 கடமைகள் இருக்கிறது என்று சொல்வார்கள். குர்ஆனுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் 5 கடமைகள் இருக்கிறது. முதலாவது, குர்ஆனை நம்ப வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறங்கி இருக்கிறது என்று. இரண்டாவதாக, குர்ஆனை ஓத வேண்டும், திலாவத், குர்ஆனை ஓத படிக்க வேண்டும். மூன்றாவது, குர்ஆனிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை விளங்க முற்பட வேண்டும். அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக எங்களுக்கு எதை சொல்லுகிறார் அதை விளங்க முற்பட வேண்டும். நான்காவதாக, குர்ஆனில் உள்ளபடி அமல் செய்ய வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் எங்களுக்கு எதை உத்தரவிட்டு இருக்கிறானோ அதை செயல்படுத்த வேண்டும், எதை தடுக்கிறானோ அதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக, அந்த குர்ஆனுடைய கல்வியை கொண்டு போய் முழு உலகத்திலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதுதான் குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய 5 கடமைகள். இதன் மூலமாகத்தான் நாம் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வோம். செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இதை நாம் இலக்காக வச்சுக்கொள்ளணும். நியத். இந்த காலத்தில் மதரசாக்கள் மூலமாகத்தான் இந்த இறை பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய இந்த குர்ஆன் சுன்னாவுடைய இல்மு போதிக்கப்படுகிறது. மதரசாக்கள் இல்லை என்றால், மதரசாக்கள் நடத்தப்படவில்லையானால் இன்னைக்கு இஸ்லாம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். நாம் தான் குர்ஆனை இறக்கி வச்சோம், நாம தான் குர்ஆனை பாதுகாக்கிறோம். அல்லாஹ் தான் பாதுகாக்கிறான். அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான்? அதற்கான மனிதர்களை உருவாக்குவதன் மூலமாக பாதுகாக்கிறான். குர்ஆன் பாதுகாக்கப்படுதுன்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கிறான், அதற்கான மனிதர்களை உருவாக்குகிறான், மனித வளத்தை உருவாக்குகிறான். இன்னைக்கு உலகத்தில் இஸ்லாத்தை தவிர வேறு எங்கேயும் இது மாதிரியான ஒரு நிலையை பார்க்க முடியாது. அவர்களுடைய வேதங்கள் நிலை பெற்று இருந்து மாற்றப்படாமல் இருந்து இன்று வரையிலும் அப்படியே அது பாதுகாக்கப்பட்டு வழிபடியாக மக்களிடத்திலே வந்து சேர்க்கப்பட வேண்டும். அப்படியான நிலை இஸ்லாத்திலே குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மட்டும்தான் இருக்கு. அதை வழிவழியாக பாதுகாத்து கொண்டு வந்தவர்கள் யார்? உலமாக்கள், தீனுக்காக தியாகம் செய்தவர்கள். அல்லாஹ் உருவாக்குகிறான். அது மாதிரியான நபர்களை உருவாக்கி குர்ஆனை, மார்க்கத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான். ஹதீஸில் வருதா இல்லையா? எதுவரையிலும் உலகத்திலே அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லப்படுகிறதோ அதுவரையிலும் இந்த உலகம் இருக்கும். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்களை உருவாக்குகிற இடம் மதரசாக்கள். மதரசாக்கள் இல்லை என்றால் அல்லாஹ் என்று சொல்லுகிறவர்கள் இருக்க மாட்டார்கள். மதரசாக்கள் அத்துணை மதரசாக்களும் இழுத்து மூடப்பட்டுச்சுன்னா 3 நாள் தான். அதுக்கு பிறகு உலகத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது. அல்லான்னு சொல்கிறவங்க இல்லாட்டி உலகமே இருக்காது. அப்போ உலகம் நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு, அந்த திக்ரை உருவாக்கக்கூடிய இதாராக்கள், இன்ஸ்டியூட், மதரசாக்களின் மூலமாகத்தான் இந்த இஸ்லாம் மட்டுமல்ல இந்த உலகமே நிலைத்திருக்கிறது. வழிவழியாக காலம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதற்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இது மாதிரியான பெரிய பெரிய பில்டிங் கட்டப்பட்டு அங்கே சாப்பாடுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டு, தங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு, அதற்கான முறைகள் அங்கே இருக்கவில்லை. ஆரம்ப காலத்தில் சொல்லப்போனால் தாருல் அர்கம்ல ஆரம்பிக்கப்பட்ட மதரசா மக்காவில் மறைந்து மறைந்து படித்தார்கள். பிறகு மதீனாவுக்கு வந்த பிறகு மஸ்ஜிது நபவி, அங்கே அஸ்ஹாபு சுஃபா இருக்கும், திண்ணை தோழர்கள் இருப்பார்கள்.
மஸ்ஜிதில் இருப்பார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை கேட்பார்கள், கற்றுக்கொள்வார்கள். இப்படித்தான் மதரசா நடந்துச்சு. தனியான பில்டிங் இல்லை. ஆனால் காலப்போக்கில் இல்மினுடைய துறைகள் பெருகிவிட்ட பிறகு மஸ்ஜிதில் எல்லாம் நடந்தது. மதரசாவும் நடந்துச்சு, நீதிமன்றம் நடந்துச்சு, காவல்துறை அந்த மஸ்ஜிதில் தான் இருந்துச்சு, எத்தனை துறைகள் இருந்துச்சு, எல்லாம் மஸ்ஜித் நபவியில் நடந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு அந்தந்த துறைகள் வாரியாக தனியாக பிரிந்தது. அதற்கு பிறகுதான் இது மாதிரியான மதரசாக்களுக்கான ஏற்பாடுகள், மதரசாக்கள் உருவாக்கப்பட்டு மாணவர்களுக்கு முறைப்படியாக கல்வி போதிக்கப்பட்டு அவர்கள் தங்குமிடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அப்படி ஒரு பெரிய அளவில் ஏற்பாடு செய்யப்படுகிறது என்று சொன்னால் மக்கள் உங்களுக்காக பாடுபடுகிறார்கள். தங்களுடைய வாழ்வாதாரத்தை, பொருளாதாரத்தை மதரசாக்களுக்கு கொடுக்கிறார்கள். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவியினால் மதரசா நடந்து கொண்டிருக்குது. இல்லைன்னு சொன்னால் இந்த மதரசாக்கள் மட்டும் இல்லை என்றால். ஆனால் இன்னைக்கு எதிரிகள் என்ன திட்டம் போடுறாங்க, மதரசாவில் தான் கை வைப்பாங்க. மதரசாவை இல்லாமல் ஆக்கிட்டா போதும். மதரசாக்கள் இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு இஸ்லாம் அதனுடைய தனித்தன்மையோடு இருக்க முடியாது. உலக அளவில் எங்கெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிர்ப்பு வந்துச்சோ, எங்கெல்லாம் முஸ்லிம்கள் நசுக்கப்பட்டார்களோ அங்கெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் கல்வி போதனைகள் முடக்கப்படும், மார்க்கத்தினுடைய கல்வி போதிக்கப்படுகிற இடங்கள் முடக்கப்படும். மிகச்சிறந்த உதாரணம் நீங்கள் ரஷ்யாவுடைய வரலாறு படித்தா தெரியும். ரஷ்யாவில் என்ன நடந்துச்சு? மதரசாக்கள், பெரும் மதரசாக்கள் உருவான இடம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா ரஷ்யாவில் உள்ளவர்கள், புகாராவில் இருக்கிறாங்க. உஸ்பெகிஸ்தான் என்கிற நாடு இன்னைக்கு மத்திய ஆசிய நாடுகளில் உள்ளது. ஒரு நேரத்தில் சோவியத் யூனியனுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான், தஜிகிஸ்தான், ஆதர்பைஜான் போன்ற நாடுகள் எல்லாம் சோவியத் யூனியன், இன்று ரஷ்யா என்கிற பெயரில் சுருங்கி போனது, அன்று விரிந்து கிடந்தது சோவியத் யூனியன், அதனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அங்கே உருவானவங்க யார்? இமாம் புகாரி, இமாம் திருமுதுங்கிற ஊர் எங்கே இருக்குது? உஸ்பெகிஸ்தானில் இருக்குது. இமாம் திருமிதி சித்தாவுடைய 6 கிதாபுகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த கிதாப். நம்ம ஹிதாயா மதரசாக்களில் படித்து கொடுக்குறாங்க. முருகீனானி ஹிதாயா ஃபிக்ஹுல படித்து கொடுக்குறாங்க. அவங்க அந்த சோவியத் யூனியனுடைய கட்டுப்பாட்டில் இருந்த நாடுகளில் இருந்து வந்தாங்க. பெரும் புக்கஹாக்கள் உருவான இடம், பெரும் மதரசாக்கள் நடந்த இடங்கள், பெரும் மதரசாக்கள் நடந்திருக்குது. புகாராவில் உள்ள மஸ்ஜிது எப்படின்னு சொன்னால், ஸ்பீக்கர் இல்லாமலேயே மெஹராபில் ஓதக்கூடிய சத்தம் முழு பள்ளிவாசல்லையே கேட்கும். அந்த அளவுக்கு கட்டிடக்கலையில் உயர்ந்திருந்தாங்க முஸ்லீம்கள். அவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பெரும் உலமாக்களை கொடுத்த ஒரு நாடு, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களை கொடுத்த நாடு. பிறகு என்னாச்சு? சோவியத் யூனியனுடைய கட்டுப்பாட்டில் போய், கம்யூனிசத்தினுடைய கட்டுப்பாட்டில் போய் எந்த அளவுக்கு மோசமாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால், மதரசாக்கள் ஒரு மதரசா இல்லாமல் அழித்தொழித்தார்கள். மதரசாங்கிறது இருக்கக்கூடாது. பள்ளிவாசலை எல்லாம் அதாவது எந்த அளவுக்கு என்று சொன்னால் வேதனைப்பட வேண்டிய விஷயம், பள்ளிவாசல் மது அருந்தக்கூடிய இடமாக ஆக்கினார்கள். மஸ்ஜிதுகளை எல்லாம் மது அருந்தக்கூடிய இடமாக, டான்ஸ் ஆடக்கூடிய இடமாக, ஒரு கேவலமான காரியங்கள் நடக்கக்கூடிய இடங்களாக மாற்றினார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையில் அதுவெல்லாம் மீண்டு வந்திருக்கிறது முஸ்லிம்களுடைய கையில் என்பது வேறு விஷயம். ஆனால் அவர்கள் மதரசாவில் யாரும் அரபி பேசக்கூடாது. நாட்டில் சட்டம், சலாம் சொல்லக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னால் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம். எந்த அளவுக்கு என்றால் வீட்டில் குரான் வச்சிருக்கக்கூடாது. அப்படியான சட்டம் எல்லாம் இருந்துச்சு. எந்த வீட்லையாவது குரான் இருந்துச்சுன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம தெற்காசிய நாட்டிலிருந்து ஒரு இன்ஜினியர் போயிருந்தார் மாஸ்கோ 1970-72 வாக்கில். அந்த சமயத்தில் கம்யூனிசம் கொடிக்கட்டி பறந்த காலம். அந்த காலத்திலே அவர் மாஸ்கோவுக்கு போயிருக்கிறார். அவர் ஒரு விருந்தாளியாகத்தான் போயிருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு, அங்கே போய் தொழுகிறதுக்கு, ஜும்மா தொழுகிறதுக்கு பள்ளிவாசல் அட்ரஸ் கேட்டிருக்கார். அப்போ பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க, இங்கே பள்ளிவாசல்லாம் கிடையாது, தொழுகலாம் முடியாதுன்னாங்க. ஒரு பள்ளிவாசல் இருக்குது, ஒரு அட்ரஸை கொடுத்து அனுப்புனாங்க. வேறுண்டு அங்கே போய் பாருங்கள், ஜும்மா தொழுகை நடக்குதான்னு பாருங்கன்னு அனுப்பினான். அந்த அட்ரஸை வாங்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தாங்க. பள்ளிவாசல் இருக்குது, ஆனால் பள்ளிவாசல் பூட்டப்பட்டு இருக்குது. ஜும்மாவுக்கு டைம் ஆச்சு, திறக்கல, பள்ளிவாசல் பூட்டப்பட்டு இருக்குது.
இப்போ பக்கத்தில் அந்த மொஹல்லாவில் அங்கே இருந்த முஸ்லீம்களை அடையாளம் கண்டு ஏன் பள்ளிவாசலை பூட்டி வச்சுருக்கீங்க, திறந்து விடுங்கன்னாங்க. பள்ளிவாசல் நாங்கள் திறக்க முடியாது, திறந்தால் எங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, நாங்கள் திறக்க முடியாது, பள்ளிவாசலில் தொழுகை நடக்காதுங்க. ஜும்மா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உண்மையிலே நடந்த சம்பவங்கள், அதை போய் பார்த்து வந்து எழுதியவர்கள். அப்போ சொன்னார் இவர், நீங்கள் வராட்டியும் பரவாயில்லை, எனக்கு பள்ளிவாசலை திறந்து விடுங்கன்னா. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் பொறுப்பில்லை, உங்களை அரெஸ்ட் பண்ணால் நாங்கள் அதுக்கு பொறுப்பாக முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், நான் இந்த நாட்டுக்கு வந்த விருந்தாளி, விசாவோடு வந்திருக்கிறேன், என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது, சாவி என்கிட்ட கொடுங்க, நானே பார்த்துக்கிறேன். நான் பள்ளிவாசலை திறந்தார், தூசியும் குப்பையுமாக கடந்துச்சு, அதை சுத்தம் பண்ணிட்டு அவர் மட்டும் அங்கே தொழுதுட்டு வந்தார். ஜும்மா தொழுகை நடக்கல, லொஹர் தொழுகையை தொழுதுட்டு வந்தார். தொழுகை முடிச்சுட்டு வெளியே வரும்பொழுது ஒரு சின்ன பிள்ளைங்க 2 பிள்ளைங்க சேர்ந்து, வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. வீட்டுக்கு போனாங்க, சந்தோஷமாக கூப்பிடுறாங்களேன்னு. நம்ம வீட்டில் டீ ஏற்பாடெலாம் செஞ்சு கொடுத்தாங்க. அப்போ சொன்னாங்க, வீட்டில் உள்ளவங்கள்லாம் அவங்களுடைய இஸ்லாத்தை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள். எங்கள் பிள்ளைங்கள்லாம் நல்ல குரான் ஓதுவாங்கன்னு சொன்னாங்க. வீட்டில் இருந்த சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் நல்ல குரான் ஓதுவாங்கன்னு சொன்னாங்க. அப்போ இவர் என்ன செஞ்சார், தன்னுடைய பேக்கில் இருந்து குரானை எடுத்தார். குரானை எடுத்து கொடுத்து குரானை திறந்து ஓத சொன்னார். ஆனால் யாருக்கும் ஓத தெரியலை. இந்த ஆயத்தை ஓதுன்னு கை வச்சு காட்டுறாரு, ஆனால் குரான் ஓத தெரியலை. இப்போ வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கேட்டாங்க, குரான் ஓத தெரியும் நீங்களே தெரியலையேன்னு சொன்னாங்க. இல்லை அப்படி ஓத மாட்டாங்க, குரானை நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் ஏதாவது ஒரு ஆயத்து சொல்லுங்கள் அவங்க ஓதுவாங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஆயத்து சொல்லுங்கள் ஓதுவாங்கன்னு. அப்போ ஒரு ஆயத்தை எடுத்து கொடுத்தாரு. சின்ன பிள்ளைங்க அதில் தொடர்ந்து ஓத ஆரம்பித்தாங்க. சின்ன பிள்ளைங்க தொடர்ந்து ஓத ஆரம்பித்தாங்க. எல்லா பிள்ளைங்களும் அது மாதிரி ஓதுறாங்க. அப்போ கேட்டாங்க, இது எப்படி ஓதுறாங்கன்னு கேட்டாங்க. வீட்டில் குரானுடைய ஒரு பிரதி கூட கிடையாது. வீட்டில் குரானுடைய ஒரு பிரதி கூட கிடையாது. எனக்கு சட்டப்படி பிரதி வச்சிருக்கக்கூடாது. குரானே இல்லாமல் எப்படி ஓதுனாங்க இவங்க, எப்படி மனப்பாடம் பண்ணாங்க? அப்போ அந்த வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க, நீ அந்த குரானை வச்சிருக்கக்கூடாது, குரான் வச்சிருக்கிறோன்னு தெரிஞ்சுன்னா எங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனாலும் கூட இங்கே ஒரு தையல், அதாவது டெய்லர் இருக்கிறார், அவரை ஆஃபீஸ், நாங்கள் எங்கள் பிள்ளைகளை டெய்லரிங் தையல் கல்வி படிப்பதற்காக அங்கே அனுப்பி வைப்போம். அதோடு சேர்த்து குரானையும் படித்து கொடுக்க சொல்லுவோம். அவங்க தையல் படித்து கொடுத்துட்டு, டெய்லரிங் படித்து கொடுத்துட்டு குரானை வாய் வழியாக கற்றுக் கொடுத்தார். அப்படி கற்றுக் கொடுத்ததில் ஓதிய பிள்ளைகள் தான் இவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள் எவ்வளோ இன்னைக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு மதரசாக்கள் நடத்துறதுக்கான சுதந்திரம் இருக்குது, குரான் வச்சுக்கொள்வதற்கான சுதந்திரம் இருக்குது. குரான் எல்லா வீட்லேயும் வச்சிருக்கலாம், குரான் ஓதலாம், யாரும் இன்னைக்கு தடை போடலை. எல்லாம் பாதுகாக்கணும். அது மாதிரியான நிலைமை நம்ம நாட்டில் ஏற்படக்கூடாது. ஆனால் வரலாற்றில் அப்படியான காலங்கள் வந்திருக்குது. இதெல்லாம் நமக்கு பெரிய படிப்பினை. நமக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு குரானுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம், நம்ம வீட்டில் குரானை எந்த அளவுக்கு ஓதி இருக்கிறோம், எங்கள் பிள்ளைகளை எந்த அளவுக்கு மதரசாக்களை கொண்டு வந்து ஓத வைக்கணுங்கிறதுக்கு ஆசைப்பட்டு கொண்டு வந்து சேர்க்குறோம். யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த பிள்ளைங்க குரானே இல்லாமல் குரான் ஓதுனாங்க மட்டுமில்லை, மனப்பாடம் பண்ணாங்க. அப்போ அவர்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. குரானே வச்சிருக்க கூடாதுன்னு சொன்னால் கூட அவங்க என்ன செய்யல, குரான் வச்சிருக்கக்கூடாது, அதனால் யாரும் இன்னும் குரான் ஓதக்கூடாதுன்னு சொல்லலை. அவங்க தெரியாமல் குரான் ஓதணும். ஷியாவுடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா, விவசாயத்துக்கு போய் விவசாய நிலத்தில் மதரசாக்கள் நடக்கும், விவசாயம் செய்கிற மாதிரி மார்க்கத்தை படித்து கொடுப்பாங்க. டீக்கடையில் உட்கார்ந்து மதரசா நடக்கும், டீக்கடை நடத்துவாங்க, டீக்கடையில் உட்கார்ந்துக்கிட்டு மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. போலீஸ் வரலாம் தெரிஞ்சு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு டீ குடிக்கிற மாதிரி உட்காந்துக்குவாங்க. அப்படியெல்லாம் மதரசாக்கள் நடந்துச்சு. கபுருஸ்தான் மாதிரி கபுரு தோண்டி வச்சு குடிக்குள்ள உட்கார்ந்து குரான் ஓத படித்தாங்க. சாதாரணமான வரலாறு இல்லை நம்முடைய வரலாறு. ஆனாலும் குரானை பாதுகாத்தாங்க, இல்மை பாதுகாத்தார்கள். சவுண்ட் ப்ரூஃப் மதரசாக்களை உருவாக்குனாங்க. போலீஸ் வந்தால் மதரசா நடக்க தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு பில்டிங்குள்ள மதரசா நடக்கும். அதுக்கு வெளியே பஞ்சு, அதாவது 2 சுவர் இருக்கும், இங்கே ஒரு சுவர், இந்த சுவர், இந்த 2 சுவருக்கு மத்தியில் பஞ்சுகளை வச்சு அடைச்சிடுவாங்க. அந்த பக்கம் மது பாட்டில்களை அடுக்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த ஓதுற சத்தம் உள்ளே போனாங்கன்னா 6 மாதங்களுக்கு வெளியே வர முடியாது. அப்படி உட்கார்ந்து மதரசா நடத்துனாங்க, ஓதுனாங்க. உள்ள ஓதுற சத்தம் வெளியே கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இது மாதிரியான ஏற்பாடுகளை செஞ்சாங்க. மது பாட்டில்களை வச்சதுக்கு காரணம்
இதை பார்த்துட்டு போலீஸ் உள்ள வரமாட்டான், என்ன மது பாட்டில் இருக்குது, இது மதரசா நடக்கிற இடம் இல்லைன்னு தெரியும். அப்படியெல்லாம் ஒரு பெரிய தியாகத்திற்கு பிறகு அவர்கள் இஸ்லாத்தை பாதுகாத்து வச்சிருந்ததுனால தான் இன்னைக்கும் மத்திய ஆசிய நாடுகளில் மட்டுமல்ல, ரஷ்யாவிலும் கூட மாஸ்கோவுடைய பெரிய பெரிய மஸ்ஜிதுகள் இன்னைக்கு உருவாகி கொண்டு இருக்குதுன்னு சொன்னால் அவ்வளவு பெரிய கஷ்டத்திலும் தியாகம் செஞ்சு அவங்க என்ன செஞ்சாங்க, மதரசாக்களை பாதுகாத்தாங்க, மார்க்கத்தை பாதுகாத்தாங்க. இன்னைக்கு எல்லாம் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்குறோம். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் என்ன செய்யணும்? நீங்கள் இந்தியாவுடைய வரலாறையும் பாருங்கள், இந்தியாவுடைய நிலைமைகளையும் இன்னைக்குள்ள நிலைமை. பல மாநிலங்களில் மதரசாக்கள்லாம் புல்டோசர், ஏதோ ஒரு காரணத்தை வச்சு புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க. ஒரு பெரிய சோதனைகளை எதிர்கொண்டு இருக்கிறோம் நம்ம. ஆனால் இந்தியாவினுடைய வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளவு சீக்கிரத்தில் இஸ்லாத்தினுடைய அடையாளத்தை மறைக்க முடியாது. என்ன, நம்முடைய வரலாறு அப்படிப்பட்டது. ஸ்பெயின் எடுத்துக்கங்க, ரஷ்யாவை எடுத்துக்கங்க, அங்கே எல்லாம் மக்களுடைய நிலை வேறு நிலைக்கு மாறுச்சு. ஆனால் ஆங்கிலேயன் இந்தியாவுக்குள்ள வரும் பொழுது இங்குள்ள உலமாக்கள் தீனை விட்டுமோ இன்மை விட்டுமோ யாரும் வெளியேறல, இஸ்லாத்தை விட்டும் வெளியேறல, எதிர்த்து நின்று சமாளித்தாங்க. தங்களுடைய ஈமானையும் இஸ்லாத்தையும் பாதுகாத்தாங்கன்னு மட்டுமல்ல, முஸ்லீம்கள் தங்களுடைய கலாச்சாரத்தையும் பாதுகாத்தாங்க. அல் ஹதீஸுல் முஹத்தீஸூன் அப்படிங்கிற கிதாபில் ஷேக் அபூ ஜஹு எழுதுவாங்க ஹதீஸினுடைய தேவைகளை பற்றி. அப்போ அவங்க எழுதும் பொழுது ஹிஜ்ரி 10ஆம் நூற்றாண்டில், அதாவது ஹிஜ்ரி 1000 10ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிலே ஒரு பெரிய சேவை நடந்துச்சு ஹதீஸுக்கு. அவர் இந்தியாக்காரர் அல்ல, ஆனால் இந்தியாவை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்யும் பொழுது கூட முஸ்லீம்கள் தங்களுடைய ஈமானையும் விடவில்லை, அந்த ஃபித்னாவுக்கு அடிபணியவும் இல்லை, ஹதீஸுக்கான சேவைகளையும் விடவில்லை, சிறப்பாக செஞ்சாங்க. அப்படிப்பட்ட வரலாறு எங்கள்கிட்ட இருக்குது. நம்மளை சாதாரணமாக நினச்சி கொள்ளக்கூடாது. சரி, யாராவது வந்து எங்களை அப்படி இப்படின்னு சொன்னால் விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைச்ச. இன்றைக்கி வரலாற்றை மாற்ற பார்க்குறாங்க, வரலாற்றை திரிக்க பார்க்குறாங்க. எதுக்கு எடுத்தாலும் பாகிஸ்தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து இதெல்லாம் வரலாற்றை மாற்றி நம்ம இந்த நாட்டை விட்டு அந்நியப்படுத்துகிற மாதிரி ஒரு சிந்தனை இல்லை என்று சொன்னால், இந்த நாட்டிற்காக உண்மையிலேயே பாடுபட்டவர்கள் முஸ்லீம்கள். ஷேகுல் ஹிந்த் ரஹ்மஹுல்லா, மஹமூத் அல் ஹசன் 4 வருஷ காலம் மால்டா சிறையில் இருந்தாங்க, ஜெயிலில். எதுக்காக இருந்தாங்க? ஆங்கிலேயனுக்கு எதிராக போராடினார்கள் என்பதற்காக ஜெயிலில் இருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த நாட்டில் மகாத்மா காந்தின்னு நம்ம சொல்கிறோம். அந்த காந்திஜிக்கு மகாத்மாங்கிற பேரை கொடுத்தது யார்? மகாத்மா அப்படிங்கிற பட்ட பேரை முதல்ல இல்லைன்னு சொன்னால் அவருடைய பேர் வந்து கரம்சந்த் அப்படின்னு நினைக்கிறேன், கரம்சந்த் காந்தி அவருடைய அசல் பேர். மகாத்மாங்கிற பேர் பட்ட பேர் தான். ஆரம்பத்தில் கரம்சந்த் காந்தியா, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியா தான் அவர் இருந்தார். ஆனால் மகாத்மாங்கிற பட்ட பேரை கொடுத்தது மௌலானா ஷேகுல் ஹிந்த் மஹமூத் அல் ஹசன் ரஹிமஹுல்லா தான். மும்பையில் ஒரு பெரிய மாநாடு நடக்குது, கூட்டம் நடக்குது. அதில் அவங்க காந்திஜி இளம் வயதுடையவராக இருந்தார். இந்த நாட்டினுடைய சத்தியாகிரக போராட்டத்துக்கு இவரை நாங்கள் தலைவராக்குறோன்னு சொன்னாங்க. முஸ்லீம்கள் தலைவராக்குனாங்க காந்தியை. இது நம்ம வரலாறு. முஸ்லீம்கள் தலைவராக்கி அவருக்கு மகாத்மா அப்படிங்கிற பட்ட பேரை அன்னைக்கு தான் முதல்ல சொன்னாங்க ஷேகுல் ஹிந்த் ரஹிமஹுல்லா. அப்படிப்பட்ட வரலாறு நம்மள்கிட்ட இருக்குது. அவர்களுடைய மாணவர்கள் தான் ஹுசைன் அகமது மதனி ரஹிமஹுல்லா. அவங்களும் இந்த நாட்டுக்காக போராடினாங்க. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவுடைய அரசாங்கம் ஹுசைன் அகமது மதனிக்கு பத்ம விபூஷன் விருது அறிவித்தாங்க. அநேகமாக நினைக்கிறேன் 1953ஆம் ஆண்டிலிருந்து. அல் முஸ்லிமூன் ஃபில் ஹிந்த் அப்படின்னு மௌலானா அலிமியான் ரஹிமஹுல்லா அழகான ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க அரபியில், அல் முஸ்லிமூன் ஃபில் ஹிந்த், இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் என்று. அப்போ அவங்க சுதந்திர வரலாற்றை தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. அதில் இந்த விஷயத்தை கொண்டு வருவாங்க. ஹுசைன் அகமது மதனி அவர்களுக்கு இந்திய அரசாங்கம் சுதந்திரத்துக்கு பிறகு பத்ம விபூஷன் விருதை அறிவிக்கிறது. அப்பொழுது அவங்க சொல்கிறாங்க, இந்த விருது எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் இந்த நாட்டுக்காக சேவை செய்தது எங்களுடைய மார்க்கத்திற்காக செய்த சேவை, அல்லாஹ்வுக்காக செய்த சேவை, இப்படியான விருதை வாங்கி எங்களுடைய இஸ்லாத்தை வீணாக்க விரும்பலன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட வரலாறு எங்கள்கிட்ட இருக்குது. அதனால் நம்ம சாதாரணமாக நினச்சி கொள்ளக்கூடாது. ஏதோ யாராவது எதிராக வந்துட்டாங்கன்னா நம்ம மதரசாவை என்ன செய்வோம், நிலைமை என்னவாகும்? இல்லை,
இந்த மதரசாக்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரைக்கும் இந்த நிலைத்திருக்கும். அதற்கு நம்ம உறுதியாக இருக்கணும். மாணவர்களும் சரி, உலமாக்களும் சரி, மக்களும் சரி, இந்த மதரசாவை கொண்டுதான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி இருக்குது, இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் இருக்குது. மதரசாவின் மூலமாகத்தான் இங்கே படித்து கொடுக்கிற இல்மே வகை, அதற்கு அடுத்தபடியாக நாம் உலக கல்வியின் சேர்த்தே படிக்கிறோம். அது மென்மேலும் அதன் மூலமாக மெருகூட்டப்படுகிறது. அப்படியான ஒரு முன்னிலையை நோக்கி நாம் போகிறோம் சொன்னால் இந்த மதரசாக்கள் காயும் தாயுமாக நடைபெற வேண்டும், கியாமத்து வரையிலும் இருக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். பகதாதில் மதரசா நிசாமியா பிரபலியமான மதரசா. அதற்கு இமாம் கசாலி ரஹிமஹுல்லா அங்கே உஸ்தாதாக பணியாற்றி இருக்கிறாங்க. அபு இஸ்ஹாக் ஷீராசி பெரும் புத்தகாக்கள் அங்கே பணியாற்றி இருக்கிறாங்க. அந்த மதரசாவுக்கு அடித்தளமிட்டவங்க யார்? நிசாமுல் மலிக் தூசி. நிசாமுல் மலிக் தூசி அவர் அமைச்சராக, முதலமைச்சராக இருந்தவர். ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டில் சல்ஜூசி வம்சத்தவர்கள் அந்த சமயத்தில் கிலாபத்தில் இருந்தாங்க. அந்த கிலாபத்தில் இருந்த கலீஃபா அலப் அர்சலான், அலப் அர்சலான் அப்படிங்கிற கலீஃபா இருந்தார், மன்னர். அவருக்கு கீழே மந்திரியாக, முதல் மந்திரியாக இருந்தவர் தான் நிசாமுல் மலிக் தூசி. நிசாமுல் மலிக் தூசி இருக்கிறாரே, மார்க்கத்தோடு, இல்மோடு, உலமாக்களோடு, சூஃபியாக்களோடு மிகுந்த ஈடுபாட்டோடு நெருங்கி இருப்பாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? பல மதரசாக்களை உருவாக்கினாங்க. அதில் ஒன்று தான் நிசாமுல் மலிக் தூசி உருவாக்கின மதரசா தான் மதரசா நிசாமியா. அவங்களுடைய பேர்னாலே என்பது பகதாதில் அது உலக அளவில் பிரசித்தி பெற்ற மதரசா. அந்த மதரசாவுக்காக வேண்டி ஆரம்பமாகவே 6 லட்சம் திர்ஹம் ஒதுக்கினார். அன்றைய மதிப்பில் 6 லட்சம் திர்ஹம், இன்றைய மதிப்பில் அது பல்லாயிரம் கோடி லட்சமாக இருக்கும். ஒரு பெரிய முதலீட்டை அதில் முடக்கினாங்க. அதற்காக தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் வக்ஃப் செஞ்சாங்க. எல்லா இடத்துலையும் பிடிக்காதவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, எதிரி இருப்பாங்க. நல்ல செயல்படுறாருன்னு சொன்னால் அவரை மட்டம் தட்டுறதுக்கு, அவரை கீழாக்குறதுக்கு, அவரை கேவலப்படுத்துறதுக்கு, மன்னருக்கு முன்னாடி அவரை இழிவுபடுத்துறதுக்கு ஏதாவது செய்யும்னு நினைப்பாங்க. இந்த நிசாமுல் மலிக் தூசியுடைய இந்த சிறுமத்தை பார்த்துட்டு பொறாமப்பட்டு என்னவோ ஒருத்தர் போய் மன்னர்கிட்ட போய் சொன்னார், உங்கள் அமைச்சர் காசை வீண் விரயமாக செலவு செய்கிறார். மதரசாவுக்காக 6 லட்சம் திர்ஹம் ஒதுக்கி வச்சிருக்கிறாரு. இது அவர் செலவு செஞ்ச காசு பணம் எவ்வளவு தெரியுமா? சாதாரண தொகையல்ல. அந்த செல்வத்தை வைத்து இஸ்தாம்புலில் வெற்றி கொள்ள முடியும்னா, இஸ்தாம்புல் கான்ஸ்டாண்டினோபிள், அரபியில் குஸ்தன்தினியான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு துருக்கியில் இருக்குது. துருக்கியில் முதல்ல இஸ்தாம்புல் தான் தலைநகராக இருந்தது. இஸ்தாம்புல் வெற்றி கொள்ளப்படும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாதா இருந்துச்சு. முஸ்லீம்கள் ஒவ்வொரு காலத்திலும் இஸ்தாம்புல் நகரத்தை வெற்றி கொள்வதற்கு முயற்சி செஞ்சு கொண்டே இருந்தாங்க. ஆனால் உஸ்மானியர்களுடைய ஆட்சியில் தான் அந்த இஸ்தாம்புல் நகரம் வெற்றி கொள்ளப்பட்டது. இன்னைக்கு அந்த நகரம் வெற்றி கொள்ளப்பட்டிருச்சுங்கிறது வேற விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாக்குறுதி நிதர்சனமாக பார்க்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு முஸ்லீம்களுடைய கையில தான் இஸ்தாம்புல் நகரம் இருக்குது. அப்போ என்ன சொன்னாங்க? இதை வச்சு இஸ்தாம்புல் நகரத்தை வெற்றி கொள்ளலாம், அவ்வளவு காசை இதில் கொண்டு போய் முடக்கி வச்சிருக்கிறாருன்னு அலப் அர்சலான்றது சொன்னாங்க. அப்போ அலப் அர்சலான் பகதாதுக்கு வந்திருக்கும் பொழுது நிசாமுல் மலிக் தூசியை கூப்பிட்டு ஏன்பா இப்படி செய்கிறேன்னு கேட்டாங்க. இந்த ஆன்மத்துக்காக செலவு செஞ்சால் பிரயோஜனமாக இருக்குமே, இப்படியே செலவு செய்கிறேன்னு கேட்டாங்க. அப்போ நிசாமுல் மலிக் தூசி அழுதுட்டாங்க. அழுத வண்ணமாக ஒரு பதிலை சொன்னாங்க. உங்களுடைய இராணுவ வீரர்களுடைய துப்பாக்கி கொண்டு இங்கிருந்து எவ்வளோ தூரத்துக்கு போகும்னு கேட்டாங்க. துப்பாக்கி கொண்டு வீசுகிறீர்கள் என்றால் அதற்கு ஒரு தூரம் இருக்குது, அது அவ்வளவுதான் போகும். அதனுடைய பவர் எவ்வளவோ அவ்வளோ தூரம் தான் போகும். அதுக்கு மேலே அந்த துப்பாக்கி தோட்டாக்கள் பாயாது. உங்களுடைய இராணுவ வீரர்களுடைய துப்பாக்கி தோட்டாக்கள் எல்லாம் அதோடு முடிந்து போய்விடும். நான் எதற்காக செலவு செய்கிறேனோ அந்த மதரசாக்கில் ஓதக்கூடிய மாணவர்கள் தஹஜ்ஜுதிலே எழுந்திருத்து தொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கண்ணீர் வடிப்பார்கள். அந்த கண்ணீர் குண்டுகள் அர்ஷ் வரையிலும் போகும்னு சொன்னாங்க. அர்ஷ் வரையிலும் போய் சேரும். அதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் பெருமையையும் வெற்றியையும் தேடித்தரும் அப்படின்னு அழுது கொண்டே யார் உங்களிடத்தில் வந்து இப்படியெல்லாம் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க நிசாமுல் மலிக் தூசி. அதுக்கு பிறகு மன்னர் அலப் அர்சலானே வாபஸ் வாங்கிட்டாங்க, நீ நல்லபடியாக செலவு செய்யுங்கன்னா. அதனால் மதரசாவுக்கு செலவு செய்கிறது இராணுவத்துக்கு செலவு செய்கிறத விட உயர்தரமானது, உன்னதமானது. அல்லாஹ்விடத்திலே நேரடியாக பெற்றுக்கொண்டு அதை வாங்கி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது. அதனால் மதரசாவுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய செலவுகள்
வீணாகுவதாக எந்த நிலையிலும் உங்களுடைய கற்பனையில் வரக்கூடாது. அதன் மூலமாக தீனுல் இஸ்லாம் பாதுகாக்கப்படும் என்பது மட்டுமல்ல, அதனால் எங்களுடைய மார்க்கம் பாதுகாக்கப்படும் என்பது மட்டுமல்ல, எங்களுடைய சுய வாழ்க்கையும் வரக்கத்தாக இருக்கும். அதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும். அலிமியான் ரஹ்மஹுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு இடத்துல ஒரு மதரசா இருக்குதுண்டா அந்த மதரசாவுடைய வேர் பூரா ஊர்லையும் முழு ஒரு ஊரில் மதரசா இருக்குது. மதரசாவுடைய பில்டிங் 2 ஏக்கர் 3 ஏக்கரில் இருக்கும். ஆனால் அந்த மதரசாவுடைய வேர் எங்கே வரைக்கும் போகும்? அந்த ஊரில் உள்ள எல்லா வீடுகளையும் தொடர்பு கொண்டிடும். ஒரு மரம் நிற்கணும்னு சொன்னால் வேரை கொண்டு தான் நிற்கும், வேரை கொண்டு தான் மரம் நிற்கும். மரம் வேர் வியாபித்திருக்கும் பொழுது அந்த ஊரை தாண்டி நிற்கணும் இந்த மதரசாவை. அதுதான் அர்த்தம். அது அவங்க சொல்றதுடைய கருத்து, ஒட்டுமொத்த ஊரும் இந்த மதரசாவை தாங்கி நிற்கணும். ஏன்னா அவங்க தான் வேர், அந்த ஊர் முழுக்க வேறு பரவி இருக்குது. இது ஒரு பில்டிங், இது ஒரு மரம், அவ்வளவுதான். மரத்தினுடைய வேர்கள் வியாபித்திருக்கிறது ஊர் முழுக்க. அப்போ ஒட்டுமொத்த ஊரும் சேர்ந்து இந்த மதரசாவை பாதுகாக்க வேண்டும். அந்த மதரசாவுக்கான தேவைகள் என்ன, பொருளாதார தேவைகள் என்ன, அல்லது இல்மி ரீதியான தேவைகள் என்ன, அல்லது அபிஷியல் ரீதியாக அரசாங்க ரீதியாக என்ன தேவைகள் இருக்கிறது, அப்படியான தேவைகளை நிறைவேற்றுவதற்கு முன் வர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய பிள்ளைகளை மதரசாவில் கொண்டு வந்து சேர்க்கணும். இல்முல் தீனை படிப்பதற்காக, ஆக உயர்ந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்காக, இதுதான் ஆக உயர்ந்த ஞானம் என்பதை மனதில் பதிய வைப்பதற்காக மாணவர்களை, தகுதிமிக்க மாணவர்களுக்கு தகுதியை உருவாக்கி இங்கு கொண்டு வந்து நாம் அட்மிஷன் போடும் பொழுது அவர்கள் ஒரு சிறந்த ஆலிமாக, ஹாஃபிதாக, முஃப்தியாக, காரியாக உருவெடுத்து வருவார்கள். இது நம்முடைய ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய பொறுப்பு என்பதை நாம் இந்த நேரத்தில் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. மதரசாவுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்தல்வானாக. இந்த மதரசாவிலே இன்று பாடம் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த நாள் முதற்கொண்டு வருட கடைசி வரையிலும் எந்த தொய்வும் இல்லாமல் மாணவர்கள், உஸ்தாதுமார்கள் முழுமையாக பாடங்களை விளக்கி கொடுத்து நிறைவான ஒரு கருத்தை பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم لك الحمد يا ربنا بالإسلام، ولك الحمد بالإيمان، ولك الحمد بالقرآن، ولك الحمد بالمال والأهل والمعافاة، ولك الحمد بما هديتنا، ولك الحمد بما أكرمتنا، ولك الحمد بما سترتنا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة تنجينا به من جميع الأهوال والآفات، وتقضي لنا بها جميع الحاجات، وتطهرنا بها من جميع السيئات، وترفعنا بها أعلى الدرجات، وتبلغنا بها أقصى الغايات في الحياة وبعد الممات. اللهم أنت ربي لا إله إلا أنت، خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت. أعوذ بك من شر ما صنعت، أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي، فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. اللهم إنا نسألك علما نافعا وعملا صالحا متقبلا ورزقا واسعا وحلالا طيبا وشفاء من كل داء. اللهم إنا نسألك العفو والعافية في ديننا ودنيانا وأهلنا وأموالنا. اللهم استر عوراتنا وآمن رواتنا، واحفظنا من بين أيدينا ومن خلفنا وعن أيماننا وعن شمائلنا ومن فوق رؤوسنا ومن تحت أقدامنا. اللهم إنا نعوذ بك من عذاب القبر ومن عذاب النار ومن فتنة المحيا والممات ومن فتنة المسيح الدجال برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا نعوذ بك من جهد البلاء ودرك الشقاء وسوء القضاء وشماتة الأعداء. اللهم إنا نعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاءة نقمتك وجميع سخطك يا أرحم الراحمين. اللهم إنا نسألك الجنة وما قرب إليها من قول أو عمل، ونعوذ بك من النار وما قرب إليها من قول أو عمل. اللهم إنا نسألك من الخير كله عاجله وآجله ما علمنا منه وما لم نعلم، ونعوذ بك من الشر كله عاجله وآجله ما علمنا منه وما لم نعلم. يا الله எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களை பாவங்களை விட்டும் பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றியருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களை
பாவங்களுடைய எல்லா விதமான சூழல்களை விட்டும் பாதுகாத்தருள்வாயாக. பாவமான செயல்களை விட்டும் காப்பாற்றி விடுவாயாக. பாவமான பேச்சுக்களை விட்டும் பாதுகாத்திடுவாயாக. பாவமான சிந்தனைகளை விட்டும் பாதுகாத்திடுவாயாக. பாவமான மாற்றங்களை விட்டும் பாதுகாத்திடுவாயாக. எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யாரெல்லாம் எங்களுடைய உஸ்தாதுமார்களுக்கு மக்ஃபிரத் செய்தருள்வாயாக. யாரெல்லாம் எங்களுடைய உஸ்தாதுமார்களுக்கு மக்ஃபிரத் செய்தருள்வாயாக. யாரெல்லாம் ஹயாத்தாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைவான ஆரோக்கியத்தையும் வரக்கத்தையும் கொடுத்தருள்வாயாக. யாரெல்லாம் எங்களுடைய பெற்றோர்களுக்கு மக்ஃபிரத் செய்தருள்வாயாக. யாரெல்லாம் எங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யாரெல்லாம் எங்களை கபூல் செய்தருள்வாயாக. யாரெல்லாம் எங்களை இல்முக்காக கபூல் செய்தருள்வாயாக. எங்களை தீனுக்காக கபூல் செய்தருள்வாயாக. யாரெல்லாம் எங்களுடைய இந்த ஒன்று சேருதலை வரக்கத்தானதாக ஆக்கி வைப்பாயாக. யாரெல்லாம் இதன் மூலமாக எல்லா விதமான கயிறு பழக்காசுகளையும் கொடுத்தருள்வாயா. யாரெல்லாம் எங்கள் இந்த நோக்கத்திற்காக எனக்கு கொன்று கொண்டிருக்கிறோமோ அந்த நோக்கத்திலே முழுமையான வெற்றியையும் நிறைவான முக்தியையும் தந்தருள்வாயா. யாரெல்லாம் அதற்கு நீயே உதவி செய்வாயாக. யாரெல்லாம் எங்களுடைய இன்பருக்கு நீ உறுதுணையாக இருப்பாயாக. யாரெல்லாம் எங்கெல்லாம் மதரசாக்கள் நடக்கிறதோ எல்லா மதரசாக்களையும் உன்னுடைய பாதுகாப்பிலே வைத்துக் கொள்வாயாக. எல்லா மதரசாக்களுக்கும் தீனுடைய இதாராக்களையும் பாதுகாத்தருள்வாயாக. எல்லா விதமான சோதனைகளை விட்டும் பாதுகாத்தருள்வாயாக. யாரெல்லாம் உன்னுடைய விசேஷ பார்வையில் பாதுகாத்தருள்வாயாக. யாரெல்லாம் எங்களை கபூல் செய்தருள்வாயாக. யாரெல்லாம் இங்கு ஓதக்கூடிய மாணவர்களை கபூல் செய்தருள்வாயாக. யாரெல்லாம் இங்கு ஓதக்கூடிய மாணவர்களை கபூல் செய்தருள்வாயாக. யாரெல்லாம் அந்த மாணவர்களுக்கு இஸ்திகாமத்தை கொடுத்தருள்வாயாக. இல்மிலும் ஹிதாயத்திலும் தீனிலும் இஸ்திகாமத்தை கொடுத்தருள்வாயாக. யாரெல்லாம் வாழும் காலமெல்லாம் குரானையே உயர்ந்ததாக நினைத்து எங்களை வாழச் செய்தருள்வாயாக. யாரெல்லாம் நாங்கள் உலகத்திற்கு சொல்லுகிறோம் ரப்பே குரான் தான் உயர்ந்தது என்று. யாரெல்லாம் எங்களுடைய உள்ளத்திலே அதை பதிய வைத்திடுவாயா. யாரெல்லாம் குரானை விட உயர்ந்ததாக இதையும் பார்க்கக்கூடியதாக எங்களை ஆக்கிடாதே. யாரெல்லாம் யாரெல்லாம் உலக சொத்துக்களை எங்களுக்கு கண் முன்னால் உயர்ந்ததாக காட்டிவிடாதே. யாரெல்லாம் உலகத்தினுடைய ஆடம்பரங்களையும் ஆசாபாசங்களையும் பெரிதாக காட்டிவிடாதே. யாரெல்லாம் யாரெல்லாம் குரானுடைய எண்மையை எங்களுடைய வாழ்க்கையில் லட்சியமாக ஆக்கி வைப்பாயா. யாரெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் திருத்தங்களை கொண்டு வந்தது. யாரெல்லாம் உனக்கு பொருத்தமாக வாழ வச்சது. யாரெல்லாம் எதிலே உன்னுடைய விழா கிடைக்குமோ அப்படியான வாழ்க்கையை கொடுத்தது. யாரெல்லாம் எங்களுடைய கல்வி அடைவாய்ந்து கொண்டிருக்கும் ரப்பே. யாரெல்லாம் கல்வியை புரட்டக்கூடியவன் நீ. யாரெல்லாம் அந்த முக்கல்லிபல் குலூபு. யாரெல்லாம் அந்த முஸ்தபிபுல் குலூபு. யாரெல்லாம் எங்களுடைய கல்வி எந்த பக்கம் இருந்தாலும் அதை ஹிதாயத்தின் பக்கம் கொண்டு வந்து சேர்த்து விடு. யாரெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருடைய கல்வியை கட்டி போட்டாய். யாரெல்லாம் ரபத்தனாலா குலூபிகா என்று சொல்லுவாய் ரப்பே. ரப்பே ரஹ்மானை அவருடைய கல்வியை கட்டி போட்டது போன்று எங்களுடைய உள்ளத்தையும் கட்டி போட்டது. யாரெல்லாம் ஹிதாயத்தின் மீது. யாரெல்லாம் எங்களுடைய பாதை தவறுமையானால் எங்களுடைய நெற்றிமொழியை பிடித்து எடுத்து கொண்டு வந்து ஹிதாயத்தின் பக்கம் சேர்த்துடுவாயா. யாரெல்லாம் வாழும் காலமெல்லாம் எங்களுக்கு தீனின்படி வாழக்கூடிய பாக்கியத்தை கொடியா. யாரெல்லாம் இந்த மதரசாவில் ஓதக்கூடிய எல்லா மாணவர்களையும் அங்கீகரித்துக் கொள்வாயா. மாணவர்களுடைய பெற்றோர்களை கபூல் செய்தல்வாயா. மாணவர்களுடைய குடும்பத்தார்களை கபூல் செய்தல்வாயா. மாணவர்களுடைய ஊர்வாசிகளை கபூல் செய்தல்வாயா. யாரெல்லாம் இந்த ஊர்வாசிகளை நீ கபூல் செய்தல்வாயா. இந்த ஊரின் மூலமாக ரப்பே ரஹ்மானை இந்த மதரசாவின் மூலமாக உலகம் முழுக்க ஹிதாயத்தினுடைய காற்றை வீசச் செய்வாயா. யாரெல்லாம் உனக்கு எல்லாம் சாத்தியம் ரப்பே. யாரெல்லாம் நீ அந்த ஃபஆலுலிமா துரீது. யாரெல்லாம் நீ நாடியதை செய்யக்கூடியவன். யாரெல்லாம் உனக்கு எதுவுமே தேவையில்லை. யாரெல்லாம் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன் நீயாக இருக்கிறாய். யாரெல்லாம் எங்களுக்குத்தான் எல்லா வகையும் தேவை இருக்கிறது. யாரெல்லாம் எங்களுடைய தேவையை நீ பூர்த்தி செய்தல்வாயா. எங்களுடைய மதரசாக்களுடைய தேவையை நீ பூர்த்தி செய்தல்வாயாக. பொருளாதார தேவையை நீ பூர்த்தி செய்தல்வாயாக. மதரசாக்கள் நடத்துவதற்கு எந்தெந்த தடைகள் எல்லாம் எந்தெந்த விதங்களில் எல்லாம் வருகிறதோ யாரெல்லாம் அதையெல்லாம் நீ முறியடித்திடுவாயா. யாரெல்லாம் எங்களுடைய மதரசாக்களில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நல்ல அகலாத்தை கொடுத்தருள்வாயா. யாரெல்லாம் நல்ல ஆதாபை கொடுத்தருள்வாயாக. கெட்ட குணங்களை விட்டும் எங்களை பாதுகாத்திடு. யாரெல்லாம் கெட்ட வார்த்தைகள் எங்களுடைய வாயிலிருந்து வருவதை விட்டும் பாதுகாத்திடுவாயா. கெட்ட பேச்சுக்களை விட்டும் பாதுகாத்திடுவாயா. கெட்ட சிந்தனைகளை விட்டும் பாதுகாத்திடு. யாரெல்லாம் நல்ல அகலாத்தை கொடுத்தருள்வாயாக. யாரெல்லாம் இந்த மதரசாவுக்காக யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக. யாரெல்லாம் இந்த மதரசாவுக்காக யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ யாரெல்லாம் நீ அவர்களுக்கு உதவி செய்வாயாக. இந்த மதரசாவுக்குடைய கைவ கசானாவிலிருந்து உதவி செய்து கொண்டே இருப்பாயாக. யாரெல்லாம் எங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்தல்வாயா. நல்லா வாழும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை கொடுக்கிறதப்பே. எல்லா விதமான ஆபத்துகள் முசீபத்துகளை விட்டும் பாதுகாத்திடுவாயாக. எல்லா விதமான திடீர் விபத்துகளை விட்டும் பாதுகாத்திடுவாயாக. திடீர் மரணங்களை விட்டும் பாதுகாத்திடுவாயாக. தௌபா இல்லாமல் மரணிப்பதை விட்டும் பாதுகாத்திடுவாயாக.
கடன் தொல்லைகளை விட்டும் பாதுகாத்திடுவாயாக. பொருளாதார நெருக்கடிகளை விட்டும் பாதுகாத்திடுவாயாக. ஹராமான வருமானங்களை விட்டும் பாதுகாத்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய வருமானத்தினை ஒவ்வொரு பைசாவையும் ஹலாலாக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஹலால் ஹராமின் மீது பேணுதலாக இருக்கச்சு யா அல்லாஹ். பணம் காசு எங்கிருந்து வந்தாலும் அதை தேடக்கூடியவர்களாக ஆக்கிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் பணத்தின் மீது ஆசைப்பட்டவர்களாக ஆக்கிடாதே யா அல்லாஹ். பேராசைப்பட்டவர்களாக ஆக்கிவிடாதே யா அல்லாஹ். எங்களுடைய தேவைகளை நீயே பூர்த்தி செய்தல்வாயாக. அதை எங்களை கண்ணியமாக வளச் செய்தல்வாயாக. அதை எங்களை கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களின் குற்றங்களின் காரணமாக எங்களை அவமானப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் மக்களுக்கு முன்னாலும் எங்களை கண்ணியமாக வாழச் செய்திருவாயாக. ஆசிரத்திலும் எங்களுக்கு கண்ணியத்தை கொடுத்திருவாயாக. எல்லா விதமான ஆபத்துகள், நரக வேதனைகள், கபருடைய வேதனைகளை விட்டு எங்களை பாதுகாத்திருவாயாக. யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை மட்டுமே லட்சியமாக கொண்டு வாழச் செய்திருவாயாக. யாருடைய குறைகளையும் பார்த்து அலையக்கூடியவர்களாக ஆக்கிவிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை உனக்கு பொருத்தமானவர்களாக ஆக்கி வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களையே நாங்கள் சீர்திருத்தக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை பார்த்து மற்றவர்களுக்கு சீர்திருத்தங்களை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த நாட்டிலே நல்லாட்சியை ஏற்படுத்தி கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் சோதனையான ஆட்சிகளை கொடுத்து விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் முஸ்லிம்கள் மற்றும் முஸ்லிம் அல்லாத மற்ற சகோதர சமயத்தவர்கள் கொள்ளைப்படக்கூடிய ஆட்சியை கொடுத்திடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் எல்லோரையும் சமமாக நடத்தக்கூடிய சட்டத்தின்படி ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை உருவாக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ் யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக பகிரங்கமாக பேசுகிறார்கள் அவருடைய உள்ளத்திலே இஸ்லாத்தை பற்றிய உண்மையான சரியான எண்ணங்களை விதைக்குது யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவருடைய உள்ளங்களில் தவறாக விதைக்கப்பட்டிருக்கிறது யா அல்லாஹ். நாங்கள் தான் அதற்கு வழி வைத்து விட்டோம் ரப்பே. எங்களுடைய இஸ்லாத்தை பற்றி முறையாக நாங்கள் உலகத்திற்கு அந்த நாட்டு மக்களுக்கு சொல்லாமல் விட்டு விட்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கிறார்களோ இஸ்லாத்தினுடைய சரியான நிலைப்பாட்டை அவர்களை உணரச் செய்ய யா அல்லாஹ். அவர்களுக்கும் ஹிதாயத்துடைய நசீபை கொடுத்திரு யா அல்லாஹ். இஸ்லாத்தின் பக்கம் அவருடைய உள்ளத்தை கவர்ந்திருக்க செய்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் நேர்மையான நியாயமான நல்லாட்சியை உருவாக்கக்கூடிய யா அல்லாஹ். அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பவனும் நீதான் யா அல்லாஹ். பிடுங்குபவனும் நீதான் யா அல்லாஹ். எல்லாம் உன்னுடைய கையில் இருக்கிறது யா அல்லாஹ். எங்களுடைய அமல்களின் மூலமாக நாங்கள் பல கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய அமல்களை சரியாக்கிவிடு யா அல்லாஹ். சரியான எங்களுடைய அமல்களின் மூலமாக சிறந்த அதிகாரத்தையும் ஆட்சியும் கொடுத்தருள்வாயாக. முஸ்லீம்களுக்கு உயர்ந்த அந்தத்தை கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு இந்த நாட்டிலே நீதிமன்றங்களிலும் காவல்துறையிலும் அவர்கள் பணிபுரிந்த இந்த நாட்டுக்காக சேவை செய்யக்கூடிய மக்களாக முஸ்லீம்களுக்கும் பங்களிப்பை கொடுத்திடுவாயாக. முஸ்லீம்கள் அதற்கு தகுதியுள்ளவர்களாக ஆக்கிடுவாயாக. முஸ்லீம்களை அதற்காக முயற்சி செய்யக்கூடியவர்களாக ஆக்கிடுவாயாக. இந்த நாட்டிலே முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை கூட நாங்கள் தெரியாமல் இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய உரிமைகளை தெரிந்து கொண்டு அதன்படி அதை ஏற்றுக்கொண்டு அதை முறையாக செயல்படுத்துவதற்கும் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் பாடுபடக்கூடியவர்களாக எங்களை ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களை கபூல் செய்தருள்வாயாக. எங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய எளிமை உனக்கு பொருத்தமானதாக ஆக்கி வைப்பாயாக. இந்த துவாவுடைய ரஹ்மத்தின் பொருட்கள் விசேஷ கருணையின் பொருட்கள் ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். ரப்பனா தக்கபல் துஆனா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத வகினா அஸாபன்னார். ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிவாலிதைனா ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. வஸல்லி அலன் நபிய்யி ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். والحمد لله رب العالمين.